பொன்பரப்பியிலே நடந்த வன்முறை என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்ட வன்முறை. இது எதேச்சையாக நடந்த கலவரமாக அந்த மக்கள் சந்தித்த போல தெரியவில்லை. அந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய தெருக்களில் நுழைந்த இந்த சாதி வெறியர்கள் அங்கிருந்த வீடுகளை முழுவதுமாக சூறையாடி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமாக 110லேருந்து 120 வரைக்கும் வீடுகள் சேதமாக இருக்குது. அந்த வீடுகளினுடைய ஓடுகள் உடைக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக எந்த வீடுகளின் சுவர்களில் பானை சின்னம் வரையப்பட்டிருக்கிறதோ அந்த வீடுகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டினுடைய கதவை பெயர்த்து எடுத்திருக்கிறாங்க. வீட்டில் இருந்த சாமான்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வாகனத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசி அதை முழுவதுமாக எரிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த பகுதி மக்களினுடைய தண்ணீர் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த மக்களுக்கான தண்ணீர் வசதி என்பது இல்லாத நிலை இருக்கிறது. இந்த பொன்பரப்பி கிராமத்தினுடைய ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய மக்களில் பெரும்பான்மையோர் சென்னையில் வேலை செய்யக்கூடியவர்கள். அவர்கள் வாக்களிப்பதற்காக ஊருக்கு வந்த பொழுது இந்த கலவரம் என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது. அங்கே ஆண்கள் பெரும்பாலும் வெளியூரில் வேலை செய்கிற காரணத்தினால பிற சமயங்களில் நடந்த வன்முறையிலே பெண்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடக்கும் என்கின்ற காரணத்தினால் இவர்கள் என்னைக்கு ஊருக்கு வந்திருக்கிறாங்களோ அதுவும் வாக்களிக்க போகக்கூடிய தருணத்தில் தான் இந்த வன்முறை என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது. இது எதேச்சையாக நடந்த வன்முறை அல்ல. இந்த வன்முறை என்பதனுடைய நோக்கம் அந்த பட்டியலின மக்கள் வாக்களிக்க கூடாது என்பதும், அவர்கள் பானை சின்னத்திற்கு வாக்களிக்கிறார்கள், பெருமளவில் வாக்களிக்கிறார்கள், அந்த வாக்களிப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற உள்நோக்கம் உடையது. ஆக இந்த வன்முறை என்பதே முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்திற்காக நடத்தப்பட்ட சாதிய வன்முறை. இந்த அரசியல் நோக்கத்துக்கு நடத்தப்பட்ட வன்முறையை யார் தலைமை தாங்கி நடத்தினாங்கனால் இந்து முன்னணியினுடைய அப்பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் ராஜசேகரன் தான் இதில் ஈடுபட்டதாக அனைத்து மக்களும் அங்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதில் மோசமான விஷயம் என்னென்னால் இங்கே ஆண்கள், பெண்கள், முதியோர், குழந்தைகள் உட்பட அத்தனை பேருமே தாக்கப்பட்டிருக்கிறாங்க. பல குழந்தைகள், அங்கே நாங்கள் பார்த்த குழந்தைகள் இன்னும் அந்த அச்சத்தில் அழுகிறத என் கண்ணு முன்னாடி பார்த்தோம். அந்த 90 வயதை தாண்டிய அந்த பெண்மணியை மூதாட்டியை அவர் கட்டிலிருந்து தூக்கி கீழே போட்டிருக்கிறாங்க. அந்த பெண்மணினால் எழுந்து கூட நிற்க முடியாத இடத்துல அவங்க ரொம்ப மோசமாக தாக்கியிருக்கிறாங்க. ஒரு வயதான 90 வயது கடந்த ஒரு மூதாட்டியை தாக்க வேண்டிய நோக்கம் எங்கிருந்து வருதுன்னு தெரியல. அதே போல அந்த ஊரின் ஒதுக்குப்புறத்தில் இருந்த ஒரு குளத்தங்கரைக்கு போன ஒரு முதியவர், அவரும் ஒரு உடல்நலம் இல்லாதவர், அவரால் எந்திரிச்சு வேகமாக ஓடி வர முடியல. அவர் மிக மோசமாக தாக்கப்பட்டு அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தஞ்சாவூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த வன்முறை என்பதை எதற்காக நடத்தப்பட்டது அப்படிங்கிறத மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. இந்த வன்முறை இம்மக்கள் தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்கின்ற ஒற்றை நோக்கத்திற்காக நடத்தப்பட்ட வன்முறை. எங்களுடைய கவலை என்னன்னால் இந்த காவல்துறை இப்பொழுது பாதுகாப்பாக அங்கே இருக்கிறாங்க. காவல்துறை அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு அந்த மக்களினுடைய பாதுகாப்பிற்கு யார் உத்தரவாதம் தர போறாங்கிறதா எங்களுடைய முக்கியமான கேள்வி. இரண்டாவது, அந்த மக்களுடைய வாக்குகள் பதிவாக கூடாது என்கின்ற காரணத்தினால தான் அவங்க இந்த வன்முறையை தூண்டி இருக்கிறாங்க. அந்த மக்கள் வாக்களிக்க முடியல. பெரும்பான்மையான மக்கள் அந்த வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க முடியல. அப்படினால் இந்த நோக்கமே தேர்தல் முறையாக நடக்கக்கூடாது என்பதற்காக நடந்த வன்முறை. தேர்தல் ஆணையம் இது குறித்து ஏன் இதுவரை பேசவில்லை? இந்த பகுதியில் ஏன் இந்த தேர்தல் பதிவை, வாக்குப்பதிவை திரும்பவும் நடத்தாமல் இந்த அரசு அல்லது இந்த தேர்தல் ஆணையம் மௌனம் காக்கிறது? அப்படி நிறுத்தப்பட்ட மக்களை மறுபடியும் தங்களுடைய ஜனநாயக உரிமையை பதிவு செய்வதற்கான வாய்ப்பை தேர்தல் ஆணையம் வழங்கலனால் தேர்தல் ஆணையமும் இந்த ஆளும் கட்சிக்கு சாதகமாக இயங்குகிறதா என்கின்ற சந்தேகம் மேலும் மேலும் வலுத்து வருகிறது. நாங்கள் தேர்தலின் பொழுது தேர்தலில் பங்கெடுக்காத அமைப்புகள் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான உரிமை இருக்கிறது, பேச்சுரிமை இருக்கிறது. அது தேர்தல் ஆணையமே எங்களுக்கான அனுமதியை கிட்டத்தட்ட 8 ஊர்களில் மறுத்தாங்க. 8 ஊர்களில் மறுத்திருக்குது. அந்த தேர்தல் ஆணையம் என்பதை கலைச்சிட்டு பாஜக கட்சி நாங்கள் சேர்ந்துடலாம். தேர்தல் ஆணையம் எந்த வேலைக்கு இருக்குதோ அந்த வேலையை செய்யணும், இல்லைன்னா தேர்தல் ஆணையம் இருக்கக்கூடாது. அது கலைச்சிட்டு வெளியே போயிருங்க. நீங்க நேரம் மோடிக்கோ அல்லது எடப்பாடி அவர்களுக்கோ நீங்க அவருடைய நிறுவனத்தில் போய் வேலை செய்ய போயிருங்க. எதுக்கு தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறீங்க? 2 நாள் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் பேசல. அதை பத்தி அந்த மக்கள் வாக்க பதிவு பண்ண முடியல அப்படிங்கறத ஒரு எடுத்துக்காட்டா இந்த சம்பவம் காமிச்சிருக்குது. இந்து முன்னணி என்கின்ற
ஒரு சாதிவெறி மதவெறி அமைப்பு தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக வன்முறை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறது. இதே போன்ற ஒரு சூழல் தான் பொன்பரப்பியும் நடந்திருக்கிறது. பொன்னமராவதியிலும் இதே போன்ற சூழலை தான் உருவாக்கி இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் இந்த பாஜகவும் இந்துத்துவ அமைப்புகளும் சாதி வெறி அமைப்புகளும் இயங்குகின்றன என்பதை நாங்கள் இந்த தருணத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம். தமிழ்நாட்டில் தேர்தல் சமயத்தில் சாதி மூலமாக மக்களை பிரிக்கக்கூடிய வேலையை இந்துத்துவ அமைப்புகள் செய்கின்றன என்பதை நாங்கள் இதற்கு மேல் ஆதாரமாக சொல்லிட முடியாது. காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது, தேர்தல் ஆணையம் கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. இதுதான் நாங்கள் இந்த சமயத்தில் வைக்கக்கூடிய எங்களது பார்வையாக நாங்கள் முன்வைக்கிறோம். ஆகவே இது குறித்தான மக்களிடத்தில் கவனத்தை கொண்டு போக வேண்டும் என்பதற்காக சென்னையில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பின் சார்பாக நடத்த இருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் இது குறித்து தமிழ்நாடு முழுவதும் வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டமும் பொதுக்கூட்டம் நடத்துவதாக இருக்கின்றோம். ஏனென்றால் தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி நகரமே ஒழிய மதவெறியிலும் சாதி வெறியிலும் ஈடுபட்டு விடக்கூடாது என்கின்ற அக்கறையின் அடிப்படையில் பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பு இந்த கோரிக்கையை மக்கள் மன்றத்தில் முன்வைக்கிறது.